Hi students, in this video la நம்ம second unit la equivalence of finite automata and regular expressions தான் பார்க்க போறோம். First வந்து ஒரு finite automata கொடுத்திருக்காங்க அப்படினா அதுக்கு equivalent ஆன ஒரு regular expression வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். So அதுக்கு வந்து 3 methods இருக்கு. Conversion of finite automata to regular expressionக்கு find பண்றதுக்கு 3 methods இருக்கு. உங்களுக்கு methods point out பண்ணி எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படினா அந்த மெத்தட் எழுதுங்க. இல்ல காமனாவே கேட்டாங்க அப்படினா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஒன் equation method or ij power k second one is state elimination method third one is Adam's theorem so one by one நம்ம டீடைலா பார்க்கலாம் First one, conversion of deterministic finite automata to regular expression. இதில் வந்து regular expression equation method. இதான் வந்து first method. இதில் first வந்து அந்த equation எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Rij power k. இங்கே I அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட்டையும் J அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டையும் வந்து குறிக்குது. இங்கே K அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் ஸ்டேட். ஸ்டார்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ்க்கு இடையில் என்னெல்லாம் இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத K வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. So K எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா less than or equal to number of states எவ்வளோ number of states இருக்கோ ஒரு ஆட்டோமேட்டாவில் ஸோ அதுக்கு K வந்து less than or equal to இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டேட்ஸ் வந்து 3 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா K வந்து எதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும் 0 1 2 3 கிளியர் ஓகே இதில் வந்து நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை ப்ரூஃப் தட் இந்த மாதிரி தியரம் மாதிரி இது ஈக்குவேஷன் மெத்தட் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதோட ப்ரொசீஜரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க ஸோ இதில் எப்போவுமே நம்ம தியரம் டெஃபினேஷன்ஸ் வந்து 2 டைப்ஸை படிப்போம் பேசிஸ் இண்டக்ஷன் அதே மாதிரி இங்கேயும் பேசிஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா k equal to 0 that means no intermediate state in between the start and final state ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் இடையில் எந்த ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸும் இல்லை அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன தான் இருக்கும் k 0 இந்த k equal to 0 அப்படிங்கிற இருக்கிற கேட்டகரியிலேயே 2 சப் கேட்டகரிஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னா I not equal to j இன்னொன்று I equal to j ஸோ ஐக்கும் ஜேக்கும் இடையில இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் எதுவுமே இல்லை k equal to 0 அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டார்ட் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி எழுதணும் ஸ்டார்ட்டும் ஃபைனலும் ஒரே ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ I not equal to j ஸோ I j ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட் பட் ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு டிரான்சிஷனுமே இல்லை அப்படின்னா or ij of 0 k ஓட வேல்யூ பவரில் என்ன போடுவோம் 0 k ஓட வேல்யூ போடுவோம் ஸோ 0 equal to pi அப்படின்னு எழுதணும் ஓகேவா எம்டி லாங்குவேஜ் இதே அந்த ஸ்டார்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு இடையில் ஒரு சிங்கிள் சிம்பிள் இருக்குது ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் ஏ இருக்குது அப்படின்னா அந்த ஏ அப்படியே எழுதிடலாம் இல்லை மோர் தென் ஒன் இன்புட் சிம்பிள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே யூனியன் பண்ணி எழுதணும் யூனியன் ஆப்ரேஷன்ஸ் ஸோ யூனியன் ஆப்ரேஷனுக்கான நமக்கு ஆப்ரேட்டர் என்னது ப்ளஸ் ஆர் வெர்டிக்கல் இங்கே வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் கிளியர் ஸோ இன்னொரு கேட்டகரி சப் கேட்டகரி என்ன அப்படின்னா I equal to j that means ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்குது அதுதான் ஸ்டார்ட் ஸ்டேட் அதுதான் ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறப்ப அதில் எந்த ஒரு மூவ்ஸுமே இல்லை அப்படின்னா நம்ம அதை என்னென்னு எழுதணும் எப்சிலான் அப்படின்னு எழுதணும் எந்த ஒரு இன்புட் சிம்பிளுமே இல்லை அப்படின்னா எப்சிலான் ஒரே ஒரு சிங்கிள் இன்புட் சிம்பிள் இருந்தது அப்படின்னா எப்சிலான் ப்ளஸ் ஏ மோர் தென் ஒன்று இருந்தது அப்படின்னா எப்சிலான் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து யூனியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும் கிளியர் அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்மீடியட் ஸ்டேட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ij வேல்யூ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பை சிங்கிள் இன்புட்னா ஒன்லி ஏ மோர் தென் ஒன் இன்புட்னா a ப்ளஸ் அந்த மாதிரி எழுத போகிறோம் இதே உங்களுக்கு ஐயும் ஜேயும் ஒரே ஸ்டேட்டாக இருக்குது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அங்கே பைக்கு பதிலாக இங்கே எப்சிலான் எழுதணும் மற்றபடி அங்கே ஏன்னா இங்கே எப்சிலான் ப்ளஸ் ஏ ஜஸ்ட் அந்த எப்சிலான் மட்டும் ஆட் பண்ணி எழுதணும் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதில்லை இது வந்து பேசிஸ் ஸோ இங்கே வந்து இது வந்து கிளியராக இருந்தால் தான் நம்ம இக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அப்புறமா செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டக்ஷன் ஸோ செகண்ட் இண்டக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா k greater than 0 ஓகே k equal to 0 மட்டும் இருந்தால் பேசிஸ் அதில் ரெண்டு சப் கேட்டகரி I not equal to j I equal to j செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டக்ஷனில் k greater than 0 அப்படிங்கிற கேட்டகரி வந்து இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட் இதில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
பாத் டஸ் நாட் கோ த்ரூ கே, அந்த கே வழியாக எந்த ஒரு பாத்துமே போகலை அப்படிங்கிறப்ப Rij பவர் k மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா I அப்படிங்கிற ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கும் J அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த K அப்படிங்கிற இன்டர்மீடியட் ஸ்டேட் வழியாக நமக்கு எந்த பாத்துமே இல்லை அப்படின்னா நம்ம Rij பவர் k மைனஸ் 1 அப்படிங்கிறத எழுதணும். கிளியர்? இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பாத் வழியாக அது போகுது, தட் மீன்ஸ் அந்த இன்டர்மீடியட் பாத் வழியாக கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா பாத் கோஸ் த்ரூ ஸ்டேட் கே அட்லீஸ்ட் ஒன் டைமாவது அந்த பாத் வழியாக போயிருந்தது அப்படின்னா அதுக்கான இக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ I அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட், J அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட், அதுக்கு இடையில எவ்வளோ இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் வேணால் இருக்கலாம், மோர் தென் 1 இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது Rik power k minus 1 then kk power k minus 1. ஸோ இங்கே எவ்வளோ k வேணால் இருக்கலாம்ல, அதனால தான் பவர் ஸ்டார். எனி நம்பர் ஆஃப் கேஸ், எத்தனை இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் வேணாலும் வரலாம், வந்தால் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக Rkk power k minus 1 ஸ்டார். ஃபைனலாக என்ன இருக்கணும், kj Rkj power k minus 1. எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு தெரியுதுல்ல. ஃபஸ்ட்டு Rik, இங்கேருந்து இங்கே என்ன இருக்குது, அப்புறமா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்டேட் கே எவ்வளோ கே இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே எழுதணும் பவர் ஸ்டார். ஃபைனலாக அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியட் ஸ்டேட்டை ஃபைனல் ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணிடணும் கேஜே. ஸோ பவரில் எல்லாமே k மைனஸ் 1. சரியா? இது வந்து மோர் தென் 1 டைம்ஸ் வந்து வரலாம், அதனால் நம்ம வந்து ஸ்டார் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் இப்போ கம்பைன் பண்ணி 2 கேஸ் இருக்குது. ஒன்று பார்த்து போகவே இல்லை இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் வழியா அப்படிங்கிற ஒன்று, இன்னொரு கேட்டகரி வந்து அட்லீஸ்ட் 1 டைம் பார்த்து போயிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம், அது Rij பவர் k. ஸோ Rij பவர் k அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ் செகண்ட் ஒன், எந்த பாத்துமே இன்டர்மீடியட் மோட் வழியாக இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் வழியாக எந்த பாத்துமே இல்லை அப்படிங்கிறது யூனியன் பாத் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் 1 அந்த இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ் வழியாக அது போயிருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஃபார்முலா வந்து கிடைக்குது. அந்த இக்குவேஷன் Rij பவர் k ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன் என்னது Rij பவர் k மைனஸ் 1, அது யூனியன். இங்கே இருக்கக்கூடியதை அப்படி எல்லாமே ரெண்டையும் யூனியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்கணும், வெறும் k மட்டும் தான் இருக்கணும், இங்கே இருக்கிறது எல்லாமே k மைனஸ் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் யூனியன், செகண்ட் ஒன் ரெண்டையும் ஆட் பண்ணி வந்து ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் மெத்தடில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஆட்டோமேட்டாவிலேருந்து Rij அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நிறைய ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். பேஸ்ட் ஆன் தி கே வேல்யூ பேஸ் பண்ணி வந்து ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். இதே 2 ஸ்டேட்ஸ் இருக்குது ஒரு ஆட்டோமேட்டாவில் அப்படின்னா கேயோட வேல்யூ என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், k = 0 ஃபைண்ட் பண்ணணும். k = 0 அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது, அது ஃபைண்ட் பண்ணணும். தென் k greater than 0, then k = 1, k = 2. சரி, இதெல்லாமே ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும் அதோட எப்படி இருக்கும், கேயோட வேல்யூ greater than or equal to 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ less than or equal to அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கேயோட வேல்யூ. இங்கே நம்ம வச்சுக்கோங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும், 0லேருந்து அவ்வளோ ஸ்டேட்ஸ் வர கே வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த பேசிஸ் அண்ட் இண்டக்ஷன் இந்த 2 ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். கிளியர்? இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க.